ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போட போறேன். அத நினச்சதும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா 30 டேஸ் சேலஞ்ச் ஓடிட்டே இருந்துச்சு. அதுலேயும் நிறைய பிஸியா இருந்துச்சு. அது முடிஞ்சோனே இப்போ தான் கொஞ்சம் ரொட்டீன் லைஃப்குள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுலேருந்து ஃபுல்லாகவே பிஸியாகவே ஓடிட்டுருக்கு. அதான் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபுல்லாக இருக்க ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் நிறையா வெயிட் லாஸ் டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் எப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான். ஏன்னா நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்தே வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. இடையில நிறைய விஷயம் முடியாமே போயிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எவ்வளவோ அவங்களால ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ட்ரை பண்ண ஒவ்வொன்றும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்னாலையும் அவங்களுக்கு தனியாக டைம் கிடைக்காதனாலையும் தான் அது வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா நான் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ரீசனாக கூட இருக்கும். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே வேலைகள் அதிகமாகவும் இருக்கும், அதுலேயும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேருந்து கொஞ்சம் கம்பேக் ஆகணும் அப்படின்னு ரியலைஸ் ஆகி தான் 8 வருஷம் ஆகிடுச்சு குழந்தைங்களாம் பிறந்து எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம். இந்த 8 வருஷமாக வளர்ந்த உடம்ப திடீர்னு ஒரே மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். மினிமம் ஒரு 6 மந்த் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெயிட்டை குறைக்க முடியும். பேசிக் வந்து அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போயிட்டே இருக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது. வெயிட் லாஸ் நானும் நிறையா இருந்திருக்கேன். ஆனால் கண்டினியூ பண்ண முடியாமல் திருப்பி திருப்பி அதை சொதப்பிட்டே இருந்துச்சு. இந்த தடவை கண்டிப்பாக நம்ம எப்படியாவது வெயிட்டை குறைச்சே ஆகணும். ஏன்னா கேலி கிண்டல்கள், ரெண்டாவது நம்ம உடம்ப நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத கவனம் வந்துச்சு. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் வெயிட்டை குறைப்போம், நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. ரொம்ப முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தோம். சரி இதுக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து வெயிட்டை குறைச்சி ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்மளோட சூழ்நிலை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட டேரெக்டாகவே நான் போயிட்டேன். டயட்டிஷியன் கிட்ட தான் போய் இந்த மாதிரி என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி ஆல்ரெடி நான் வந்து நிறையா வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி லோ பிபிலேருந்து எல்லாமே வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ராப்ளத்தை பற்றி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? எல்லாமே இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு நீ வந்து உங்கள் உடம்ப பார்க்கணும். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் எனக்கான டயட் பிளானையுமே நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, 1 மந்த் போகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அந்த டயட் பிளான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, நம்ம வந்து இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஏன்னா எதுக்கு 30 டேஸ் அப்படின்னு வந்து நான் சூஸ் பண்ணேன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம 20 நாளுக்கு மேலே பண்ணோன்னா அது நல்லா நம்ம மைண்டில் செட் ஆயிரும். இப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டைலுங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக வரும். நம்மளை அறியாமலே நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால தான் சரி இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணேன். 100 டேஸ் பண்ணியிருக்கலாம். எடுத்தோடனே 100 டேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு ஒரு வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறோன்னா அப்படின்னா ஏகப்பட்ட சுச்சுவேஷன் இருக்குது, எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால தான் சரி ஃபஸ்ட்டு 30 டேஸ் பண்ணி பார்ப்போம், நம்மளால் முடியுதா அப்படின்னு பார்ப்போம், கண்டிப்பாக நம்ம விடாமல் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு போட்டு ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க, நீ என்ன உடம்பு குறைச்சிருவியா? அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் உடம்பு குறைச்ச மாதிரி தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோடய உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் என்னோடய குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும். ஏன்னா இந்த 30 டேஸ்லேயே வந்து எனக்கு நிறையா பிரச்சனை நடந்திருக்கு. உடம்புக்கு முடியாமலாம் போயிருக்கு. ஹெல்ப்பே இல்லை உண்மையை சொல்லணுன்னா. என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கணும், என் ஹஸ்பண்டை நான் தான் பார்த்துக்கணும், வீட்டில் நான் இருந்தால் தான் அந்த வீடு வீடாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நிலமை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நம்ம உடம்பை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றக்காகவே எவ்வளோ தடை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம பெருசாக எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு நம்ம கவனத்தை அதில் கொண்டு போய் விட்டாலோ இல்லை அதனால முடியாமல் படுத்துட்டாலோ ஃபேமிலி நம்ம வந்து நம்மளால் சத்தியமாக ரன் பண்ணவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து எத்தனை சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, எப்படி உடம்புக்கு முடியாமல் போனாலும் சரி, பீரியட் டைமில் ஏகப்பட்ட ப்ரெஷர், உடம்பு வலி, காய்ச்சல்,
ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி பீட் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போயே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது உடம்பு அதில் பழக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் வந்து நம்ம அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா இடையில ஹஸ்பண்டும் சொன்னாங்க, முடியலை உன்னால், வேணாம் நீ விட்டுரு, நீ கம்மியாக சாப்பிடாத அப்படின்லாம் சொன்னாங்க. கம்மியாக சாப்பிடல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் சாப்பிட்டேன். டாக்டர் சொன்ன அளவு என்னோடய வெயிட்டு ஹைட்டை வச்சு அவங்க சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். என்ன ஆனாலும் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும், நம்மனால ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அதனாலே நான் வந்து நிறையாவே எஃபெக்ட் போட்டேன். 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நம்ம வந்து 30 டேஸ் முடிஞ்சிருச்சுல, நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் என் மனசில் எப்பயுமே இல்லை. இதை வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், வீடியோக்காக நிஜமாவே கிடையாது. ஏன்னா நான் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெயிட்லெஸ் சேலஞ்சும் இந்த லைஃப் ஸ்டைலையும் நான் வந்து மாற்றினேன். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ வந்து என்னால் முடியும். டாக்டர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பழம் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பழம், கஞ்சி, கூழ் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். அது வந்து ரொம்ப டேஞ்சர். திருப்பி நீங்கள் எதாவது சாப்பிடுவீங்க, திருப்பி அது வந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் தான் போகும், பசிக்கும், அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, மார்னிங் டிஃபன் அப்புறம் நைட்டு டிஃபன் வந்து மில்லட்ஸில் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த ராகி தோசை, கம்பு தோசை, சோள தோசை, அதே மாதிரி மில்லட்ஸில் இட்லி, பொங்கல் இந்த மாதிரி எடுத்துக்க சொன்னாங்க. மதியானத்துக்கு ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒரு 200 எடுத்துக்கலாம். 2வது வந்து ஒரு முட்டை, 2 காய், கீரை இந்த மாதிரி எடுத்துக்கணும். அது வந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு நேரம் காசு இருக்கும், ஒரு நேரம் காசு இருக்காது, வாங்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். அதனால் அதை பெருசுப்படுத்தாமல் 2 நேரத்துக்கு கண்டிப்பாக மில்லட்ஸில் வந்து டிஃபன் எடுத்துக்கலாம். மற்ற நேரம் வந்து இந்த மாதிரி லஞ்சு, காய் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இடையில நம்மளால் முடிகிற டைம் வந்து கண்டிப்பாக ஏதாவது சூப்பு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம், தக்காளி சூப் செய்யலாம், கீரை சூப் செய்யலாம், ஏதாவது சிக்கன் மட்டன் எடுக்கும்போது அந்த சூப் செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டாவே போதும். மில்லட்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். லஞ்சில் நம்மளுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் டீ, காஃபி. என்னால் டீ கண்டிப்பாக விட முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, காலையில் ஒரு 1/2 டம்ளர், ஈவினிங் ஒரு 1/2 டம்ளர். நான் எப்போயுமே எடுத்துக்கிற டம்ளர் சின்னதாக தான் இருக்கும், அதை விடையுமே ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் தைராய்டு டேப்லெட் ஆல்சோ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காகவே 1/2 டம்ளர் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு 1/2 டம்ளர், இதில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். மெயினாக ஈவினிங் வாக்கிங் போனேன். ஏன்னா வந்து பெருசாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம்னா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும். அதை கண்டினியூஸாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு குறைப்போம். ஆனால் அது வந்து டபுள் ட்ரிபிளாக வந்து மறுபடியும் உடம்பு ஏறிடும். அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் விடும். ஸோ வந்து வாக்கிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதனால் ஈவினிங் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வாக்கிங் போக ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதனால் காலையிலையும் நைட்டு வந்து மில்லட்ஸும், மதியானம் ரைஸு, காய், முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ஈவினிங் 2 டைமும் 1/2 டம்ளர் டீ எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக வாக்கிங் போனேன். எப்போ போக முடியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ, மெயினாக நைட்டு நான் வந்து வாக்கிங் போனேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.